சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தா அதையும் வைங்க. அது சாமிக்கு, இது உனக்கு. எனக்கு இவ்ளோ பூவா? ஆமா, என் பொண்டாட்டிக்கு நான் எவ்வளவுனா பூ வாங்கி தருவேன். என்னையவன் கேக்குறது? இந்த வச்சுக்கோ. நீங்களே வச்சு விடுங்க. பாத்தியா அவங்க எவ்வளவு லவ்வபிளா இருக்காங்க? நாமளும் தான் லவ்வபிள் கப்பிள்ஸ். அப்படியா? கோவிலுக்கு போலான்னு சொன்னதும் சாமிக்கு பூவும் அர்ச்சனை தட்டும் வாங்கிட்டு வந்திருக்க. எனக்கு பூ வாங்கிட்டு வந்தியா? அவ்வளவுதானே, இப்பவே போய் பூ வாங்கிட்டு வரேன். சொல்லு, உனக்கு என்ன பூ பிடிக்கும்? வேண்டாம் ப்ளீஸ் செல்லம், நீ கேட்டிருந்தா வாங்கிட்டு வந்திருக்க போறேன். பொண்டாட்டி எப்பவும் கேட்க மாட்டாங்க. புருஷனா ஆசையா வாங்கி கொடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. சரி செல்லம், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், சாரி. இனிமே அப்படி நடக்காது. இப்ப சொல்லு, உனக்கு என்ன பூ வேணும்? எனக்கு எந்த பூ பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியாதா? ஓ, இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுறேன். சரி, இப்ப சொல்லு. கனகாம்பரம். அவ்வளவுதானே, உடனே போய் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் இரு, ஆரத்தி எடுத்துக்கிட்டு போ. நல்ல வேணும். ஆரத்தியை விட என் பொண்டாட்டி ஆசைதான் முக்கியம். இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மேடம், அன்னதானத்துக்கு எல்லாம் ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. நீங்க வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். கோயில்ல அன்னதானம் போடுறோம். நீயும் உன் ஹஸ்பண்டும் கலந்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா. ஆனா அவரு வெளியே போயிருக்காரே. அதனால என்ன, உன் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு வர சொல்லு. யோசிக்காதீய, வாங்க. சரி, வரேன். ஆனந்தி, இந்தா நீ போ. இவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா மேடம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்பதான் அவங்க எனக்கு அறிமுகமானாங்க. அதான் அப்படியே அன்னதானத்துக்கு கூப்பிடலான்னு. சரிங்க மேடம், கூட்டிட்டு போ. நீங்களும் அன்னதானத்துக்கு சீக்கிரம் வாங்க. நான் வரேன். சரியா? நீ உங்களை கூட்டிட்டு முன்னாடி போ. நான் வரேன். நீங்களும் போங்க. நீங்களும் வாங்க. சரி, வாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல, நீங்க போட்டிருக்கிற நகை மாதிரி எங்க அக்காவுக்கும் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் பார்த்ததோ ஏதேதோ நினைப்பெல்லாம் வந்துருச்சு. ஓ, உங்க அக்கா எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க? எங்க அக்கா கிராமத்துல இருக்காக. ஓ சரி, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். அவரும் வந்துட்டுமே, அப்புறமா சாப்பிடுறேன். எங்கிட்டு போயிருக்காரு? பூ வாங்கிட்டு வர போயிருக்காரு. பூனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படி இல்ல, அவர் ஆசையா எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். எம்புட்டு பிரியமா இருக்கீங்க. இருங்க வாரே. ரெஜினா கொடு.
அக்கா சொல்லுப்பா. 2 முழம் கனகாமரம் கொடுங்க. கனகாம்பரமா? அதெல்லாம் இங்க அதிகம் ஓடாதுப்பா. என்னக்கா என்ன மாதிரி வேற யாராவது வந்து கேட்டாங்கன்னா என்னக்கா பண்ணுவீங்க? கனகாம்பரம் சீசன் இல்ல, முழம் 70-80ன்னு விக்கும். நீ வாங்குவியா? ஐயோ அக்கா, இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் சொன்னாலும் நான் வாங்கிப்பேன்க்கா. இது தெரியாம போச்சே, தெரிஞ்சிருந்தா நான் வாங்கி வச்சிருப்பேனே. சொல்லு செல்லம். எவ்வளவு நேரம்? இங்க கனகாமரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் வேணும்னா வேற பூ வாங்கிட்டு வரட்டுமா? உங்ககிட்ட நான் தங்கம் வயிறேன் நான் கேட்டேன். எனக்கு பிடிச்ச பூ மட்டும் தானே கேட்டேன். அது கூட உங்களால வாங்கிட்டு வர முடியாதா? ஐயோ இதுக்கு தான் நான் என் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு உங்களை நம்பி வந்தனா? ஏய் செல்லம், எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? உனக்கு என்ன கனகாமரம் தானே வேணும்? எங்க இருந்தாலும் சரி, நான் வாங்கிட்டு வரேன். போதுமா? போதாது. கோயிலுக்குள்ள ஐயப்பன் சன்னதி இருக்குல்ல, அங்கதான் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. நான் அங்கதான் இருக்கேன், அங்க வந்துருங்க. ம் சரி, நான் வந்துடுறேன். அக்கா, என்னப்பா? எனக்கு கனகாமரம் கண்டிப்பா வேணும். எங்க கிடைக்கும்? தயவு செஞ்சு சொல்லுங்கக்கா. கொஞ்ச தூரம் போனா மார்க்கெட் இருக்கு, அங்க வேணா போய் கேட்டு பாருப்பா. அக்கா, மார்க்கெட்டுக்கு எப்படி போகணும்? நேரா போ. கொஞ்சம் தூரம் போனா ரைட் ஒண்ணு வரும், ரைட் எடு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடு, அங்க போய் விசாரி கிடைக்கும். ம் சரிக்கா. இந்த கனகாமரம் பூக்காக எவ்வளவு தூரம் அலைய வேண்டியதா இருக்கு. வேற பூ வச்சதான் என்ன இவளுக்கு?